நம்ம வீட்டில் வந்து இந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே இருக்கணும்னு நினச்சி இருக்கீங்களா உங்களுக்கு அது இந்த ஸ்டோரி. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து எல்லா பொருளும் இல்லை எங்க இந்த பொருள் வாங்கணுமா இந்த பொருள் வாங்கணுமா, 2 பேரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதனால சொல்லிட்டு இஎம்ஐயில் போட்டு நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் போட்டு என்னென்ன பொருள் நமக்கு வேணுமோ எல்லா பொருளும் வாங்கி நம்ம எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்கணும். அவங்க வீட்டில் பாருங்கள் எல்லாமே இருக்குது, நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு 2-3 மாதம் நல்லா தான் போயிட்டு இருந்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தாங்க. மாதம் இஎம்ஐ கட்டணும், எல்லாமே கட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு மாதம் வந்து ரொம்ப அவங்களுக்கு செலவு அதிகமாகிடுச்சு. ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஒருத்தவங்களுக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் வந்தால அவங்க வேலையை விட்டுட்டாங்க. உடனே வந்து அவங்களோட சம்பளம் கட்டானோடனே இஎம்ஐ வந்து டபுளாக அதிகமாக ஒருத்தவங்களோட சேலரியிலே போய் நின்றுச்சு. இஎம்ஐ பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், வீட்டு வாடகை கட்டணும், வீட்டை பார்க்கணும். பத்தாததுக்கு நம்ம ஃபங்க்ஷன் வரவங்களுக்கு நம்ம தேவைங்களுக்கு காசு வைக்கணும். இதெல்லாமே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவங்க சேர்த்துட்டாங்க வாங்கி இஎம்ஐயில் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாதுன்னா பெனால்ட்டி போட்டு அது 2 காசு கட்ட ஆரம்பித்தாங்க. எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் அவங்களுக்கான கடன் வந்து தலையில் உட்காந்துருச்சு எல்லா கடனும். எதுக்கு இந்த கடன் சொல்லுங்கள்? அத்தியாவசியம் இது அனாவசியம் இதுன்னு பார்த்து புரிஞ்சு வாழ கற்றுக்கோங்க. நம்மளுக்கு இது தேவையா, எமர்ஜென்சியாக தேவைப்படுதா, அது வாங்கிக்கோங்க. அடுத்தவங்க வீட்டில் இருக்குதே நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருள் வாங்காதீங்க. என்னோடய சேனல் நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.